நாபால் தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளை, விசுவாசி. ஆனால் இப்பொழுது ரொம்ப அவிசுவாசிகளும் கேடுகட்டனா போய்விட்டான். கொடுக்கறதுக்காக சொல்லலை, பேச்சை பாருங்கள். எத்தனையோ பேர் வேலையை எஜமான விட்டு ஓடிடுறாங்களாம். எல்லாருக்கும் சமைச்சு போகிறதுக்கெல்லாம் இங்கே என்ன எங்களுக்கு தாவீதியார் ஈசாயார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சொன்ன உடனே அவங்க திரும்பிட்டாங்க. தாவீது வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதத்தில் வந்து இந்த வார்த்தைகள்லாம் அவனுக்கு அறிவித்தோன்னா தாவீது டென்ஷன் ஆகிடுறாரு. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் கொஞ்ச நாளிலே கர்த்தர் பார்க்கிறார். சரி, அந்த தாவீதினுடைய தேவை அதே நாபாலுடைய வீட்டிலிருந்து வந்து சேர வேண்டிய தானியங்கள், நன்மைகள், அப்பங்கள், அதிர்சங்கள், அந்த யூத குலத்து பலகாரங்கள்லாம் வந்து அந்த அம்மா நிறச்சிடுது. அந்த மனுஷனுடைய மனசை நிறச்சிடுது, வயிற்றை நிறச்சிடுது, பசியெல்லாம் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுடுது. இல்லைன்னு சொல்ல. இந்த நாபாலுடைய நிலையை பார்த்தீங்கன்னாக்கா, குடித்து வெறித்திருக்கிறதா கடைசி விருந்து, மது விருந்து, கடைசி விருந்து. அதுக்கு அடுத்தது என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்ச நாளில் விடிந்த பொழுது நாபால் புத்தி வெறி தெளிந்த பின்பு, வெறி என்ன அழகாக எழுதியிருக்கு பாருங்கள், 37வது வசனம். நாபாலின் வெறி தெளிந்த பின்பு, மயக்கம், நித்திரை அதெல்லாம் இல்லை, இது வெறி. குடியில் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஃபேன் 5 வச்சா ஸ்பீடாக ஓடும் இல்லையா, அது மாதிரி குடியிலே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கான். வெறி தெளிந்த வெறி நாய்க்கு தான் பிடிக்கும், இது மிருகமாகவே மாறிடுச்சின்னு அர்த்தம். வெறி தெரிந்த பிறகு அவன் மனைவி இந்த வர்த்தமெல்லாம் அவனுக்கு அறிவித்தால், அவன் இறுதி அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல மாறினான். மிருகத்தின் இறுதி நேபுகாத்நேசருக்கு வந்து விடுகிறது. மிருகத்தின் சுபாவங்கள் எல்லாம் உள்ளே வருகிறது. மனுஷ சுபாவமே இல்லை. கொடுக்கறதுக்காக சொல்லவே இல்லை. இது நான் சொல்ல வருகிற கருத்து கொடுக்கறதுக்கு இல்லை, மது விருந்து, திருவிருந்து, தேவ சமூகம். இது உலக சமூகம், உலக ஆவி, மது விருந்து. அதனுடைய விளைவு தான் சொல்கிறேன். எல்லோரும் தான் செத்து போகிறான், எல்லோரும் தான் மரித்து போகிறான், அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் இவன் எப்படி மரித்து இருக்கிறான் பாருங்கள். கர்த்தர் நாபாலை வாதித்தினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு செத்தான். 10 நாள் நியாய தீர்ப்பு. செத்தான் மகன். ஊழியக்காரனை பற்றி பேசுகிறதுக்கு பயம் வரணும். இன்றைக்கி பயம் இல்லாமல் இருக்காங்கன்னா வெவ்வேறு பகுதியில் செத்துன்னு இருப்பாங்க, அது தெரியாது. இப்போ அதுவே புழப்பால போயிடுச்சு. அதில் ஒரு வருமானம் வருது இல்லையா, அவமானப்படுத்துறதுல ஒரு வருமானம் வருதுனால அது தொழிலாகவே செய்கிறான். சரி, செஞ்சுன்னு போட்டோம், அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் வசனத்தின்படி பார்த்தா கர்த்தரவனை வாதித்தான், 10 நாளில் செத்து போனான். ஏன்? கொடுக்காதனால செத்தான் இல்லை, இவன் நன்றி இல்லாத இருதயத்தோடு இருக்கிறான். நன்றி இல்லாத இருதயத்தோடு இருக்கிறான். அது ஒரு பாக்கியம். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களை போஷிக்கிறது என்பது ஒரு விசேஷமான பாக்கியம். அது ஒரு திருப்தி காணணும், அது ஒரு இன்பம் காணணும். அதுதான் விசுவாசிக்கு ஆசீர்வாதமான பகுதியில் அதுவும் ஒன்றுன்னு சொல்ல வரேன்.